அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு திருக்க மீன் கறி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சட்டி சூடாகிட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம் போடுவோம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்ப்போம். வெந்தயம் போடணும். திருக்க மீன் கறிக்கு கட்டாயம் வெந்தயம் போடணும். அதே மாதிரி வெள்ளைப்பூடும் போடணும். நான் ஒரு 10 வெள்ளைப்பூடும் சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா வதங்க விடுவோம். நல்லா ப்ரௌன் கலருக்கு வதங்கி வரட்டும். இதோட இஞ்சி ஒரு துண்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்ப்போம். சேர்த்து வதக்குவோம். இஞ்சின்ற பச்சை மணம் போக வதக்கி விடுவோம். அதோட பச்சை மிளகா சேர்க்கிறேன். 3 பச்சை மிளகா சேர்க்கிறேன். தூளும் சேர்க்க போகிறோம், அதால் 3 பச்சை மிளகா போட்டால் போதும். இதோட கறிவேப்பிலை சேர்க்கிறேன், ஒரு காம்பு கறிவேப்பிலை சேர்த்து இப்போ கொஞ்சம் கலர் மாறி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இந்த பதத்துக்கு வேற நாங்கள் மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கிற திருக்க மீனை சேர்ப்போம். 1/4 கிலோ திருக்க மீன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இதோட ஒரு சின்ன தேசிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். இப்போ உப்பு சேர்ப்போம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். தேவையான அளவுக்கு பார்த்து உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ கறித்தூள் சேர்ப்போம். இது மல்லி சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்ச கறித்தூள், அது 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ கறி மட்டத்துக்கு தண்ணி சேர்ப்போம். தண்ணி சேர்த்து அவிய விடுவோம் மூடி போட்டு 2 நிமிஷம். இப்போ அவிஞ்சு கொஞ்சம் வேற நல்ல திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன், தேங்காய் பாலையும் சேர்ப்போம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். இனி மூடி போடாமல் கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அவிய விடுவோம். பால் விட்ட பிறகு நிறைய நேரம் அவிய விட தேவையில்லை. நாங்கள் முதலே புளி விட்டு அவிய விட்டுட்டோம், அதால் பால் விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் அவிய விட்டு இறக்கலாம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த டைமில் நாங்கள் உப்பை செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா போதாட்டி போட்டுக்கொள்ளலாம். இப்போ பாருங்க கறி நல்லா அவிஞ்சு ரெடியாக வந்துட்டு பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த டைமில் நாங்கள் இறக்கி கொள்ளலாம். நான் இன்றைக்கு தோசையோட திருக்க கறி வச்சுருக்கிறேன். ஓகே, நன்றி.